அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோஸ் வில்பின் த ட்ரூத். உண்மை பேசலாம் வாருங்கள் நண்பர்களே. ஏப்ரல் 23 தேர்தல் திருவிழா அரசு அறிவித்திருக்கிறது. ஏப்ரல் 23 5 ஆண்டுகள் நம்மை ஆளப்போவது யார் என்பதை நிர்ணயம் செய்கின்ற ஒரு நாள், ஒரு நன்னாள், அது ஒரு பொன்னாள். இடதுகை ஆள்காட்டி விரலில் வைக்கப்படுகின்ற அந்த கருப்பு மை நம் முகத்தில் பூசுகின்ற மையாக அமையக்கூடாது என்பதற்கான ஒரு நாள். தேர்தல் வந்தாலே பணப்புழக்கம் அதிகமாக எங்கும் நடக்கிறது. அதனால் தான் இதை ஒரு திருவிழா என்று கூட சொல்கிறார்களோ என்று எனக்கு தோன்றுகின்றது. நண்பர்களை, முதலில் நாம் சிந்திப்போம். வாக்கு என்பது நம்முடைய உரிமை. நம்முடைய உரிமையை யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நிர்ணயம் செய்ய வேண்டும், நாம் தீர்மானிக்க வேண்டும். 6 அறிவு நம்மிடத்தில் இருக்கிறது. பணம் அதை விலை சொல்லக்கூடாது. ஊழல் எதிலிருந்து துவங்குகிறது? யாரிடமிருந்து துவங்குகிறது? நம்மிடமிருந்து தானே ஊழல் துவங்குகின்றது. தேர்தல் வரும்போது தலைவர்களை பார்க்க நிற்பதற்கு கூட பணம் வெங்குகின்ற கேடுகெட்ட கலாச்சாரம் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. ஆட்களை கூட்டுகிறார்கள், அவர்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள். இதற்காக சிலர் பணத்திற்காக அனைத்து கட்சியிலையும் போய் நிற்கிறார்கள். வெட்கமாக இல்லை? நமக்கு கேவலமாக இல்லை? நம்முடைய உரிமை நாம் விட்டு கொடுக்க கூடாது. தேர்தல் நேரத்தில் 1000 தருவாயா, 500 தருவாயா, 2000 தருவாயா, நான் ஓட்டிடுகிறேன் என்று சொன்னால், மக்களுக்காக 5 வருடம் சட்டமன்றத்திலே நம்முடைய தேவைகளுக்காக குரல் கொடுக்கின்ற அந்த அரசியல்வாதிகளை நாம் அவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும். நம்முடைய பகுதியில் ஓட்டு சேகரிக்க வந்தால் நாம் அவர்களுக்கு மோர் கொடுக்க வேண்டும், பால் கொடுக்க வேண்டும், பழம் கொடுக்க வேண்டும். அவர்களை நல்லபடியாக கவனித்து நீங்கள் நன்றாக எங்கள் தேவைகளை நிறைவேற்ற சட்டமன்றத்திலே பேசுங்கள் என்று அனுப்ப வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? பணம் தருகிறவனுக்கு வாக்களிக்கின்றோம். எவனாவது ஒருவன் 5 கோடி 10 கோடி செலவு செய்து இந்த பதவியை பெற்றுக்கொண்டால் சட்டமன்றத்தில் போய் நமக்காகவா குரல் கொடுப்பான்? அவனுடைய இந்த பணத்தை எடுப்பதற்காகத்தான் வேலை செய்வான். நாம் அவனை குறை சொல்லக்கூடாது. நண்பர்களே, ஒரு முறை ஒருவரை தேர்ந்தெடுத்து விட்டோம், அவர் சரியில்லை. 2வது முறையும் தேர்ந்தெடுத்தோம், அவர் சரியில்லை என்று தெரிந்தும் அவருக்கு நாம் மீண்டும் ஓட்டளித்தால் அதைவிட கேவலம் ஒன்றும் கிடையாது. கட்சியை பார்த்து வாக்களிக்க கூடாது. நிற்கின்ற எந்த தொகுதியோ அந்த தொகுதியில் நிற்கின்ற அந்த வேட்பாளர் அவன் நல்லவனா கெட்டவனா, இவன் அறிவில் சிறந்தவனா, இவனால் செயல்படுத்த முடியுமா, நம்முடைய தேவைகளை இவன் நடத்தி தருவானா, அதிகாரிடத்திலே பேசி நமக்காக நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற இவனால் முடியுமா என்று சொல்கின்ற நபருக்கு நாம் வாக்களிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நான் பரம்பரையாக இந்த கட்சிக்குத்தான் வாக்களித்துக் கொண்டிருக்கிறேன், எக்கேடு கெட்டு போனாலும் அவனுக்குத்தான் வாக்களிப்பேன், இவனுக்கு வாக்களித்தால் தேசம் நாசமாகும், அவனுக்கு வாக்களித்தால் அவர்களை இல்லாதாக்கி விடுவார் என்றெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லி யாரோ ஒருவருக்கு வாக்கு கேட்பது கூட தவறு. நாம் சுயம் சிந்திக்க வேண்டும். எனவே நண்பர்களே, இது ஒரு விழிப்புணர்ச்சி வீடியோவாக எடுத்துக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் இதை பகிருங்கள். ஏனென்று சொன்னால், இந்த தேர்தல் ஏப்ரல் 23 5 ஆண்டு காலம் நம்மளை ஆளப்போகிறவர்களுக்கான ஒரு தேர்தல். நல்லவர்களை தேர்ந்தெடுப்போம், நயவஞ்சர்களை இந்த அரசியலிலிருந்து அவர்களை விலக்கி விடுவோம். பணத்திற்காக, தயவு செய்து பணத்திற்காக யாரும் ஓட்டு போடாதீர்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாம் தேர்ந்தெடுத்தவர் சரியில்லை என்று சொன்னால் அவருக்கு வாக்களிக்க வேண்டாம். புதிய ஒரு நபரை தேர்ந்தெடுங்கள்.
இந்த சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்காக உழைக்கிறார் என்றால் அவருக்கு மீண்டும் வாய்ப்பை கொடுங்கள். பணத்தின் பின்னே போகாதீர்கள், பணத்தின் பின்னே போகாதீர்கள். உங்களை அனைவரையும் நான் கைகூப்பி வேண்டிக் கொள்கின்றேன். நண்பர்களே, ஊழல் நம்மிடமிருந்து துவங்கக்கூடாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பணம் செலவு பண்ணாமல் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக நமக்காக உழைப்பார். நாமும் அவரை போய் முறையாக அவரிடத்திலே கேள்வி கேட்க முடியும். பணம் கொடுத்து நாம் வாக்கை கொடுத்தால் நாம் எப்படி அவர் முன் நிற்க முடியும்? சிந்தித்து செயல்படுங்கள். ஏப்ரல் 23 ஒரு நன்னாளாக அமையட்டும். புதிய ஆட்சி மலரட்டும், நல்ல ஆட்சி செழிக்கட்டும். மீண்டும் தமிழக மக்கள் சந்தோஷமாக வாழ, பயமில்லாமல் வெளியே செல்ல, கஞ்சா பழக்கம் ஒழிய, பெண்கள் சுதந்திரமாக நடமாட நல்லாட்சியை தேர்ந்தெடுங்கள். நல்லவருக்கு வாக்களியுங்கள். நன்றி. இதை அதிகம் பகருங்கள்.